இந்த வீடியோ மெயினாகவே பிகினர்ஸ்க்கு தான். பிகினிங்கில் கோடிங் கற்றுக்கிட்டு நல்ல ஒரு டெவலப்பர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் இருக்கும். சில பேர் கண்டினியூஸாக எஃபோர்ட் போடுவாங்க. கோடிங்கை வந்து டே பை டே வந்து என்ன பண்ணுவாங்க, லேர்ன் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அதை கண்டினியூ பண்ண முடியாது. அப்போ அந்த சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட் வரணும்னா அது நமக்கு புரியணும். அது புரியணும்னா படிக்கணும், 2-3 தடவை படிக்கணும். அந்த கான்செப்ட் அப்ளிகேஷனில் எந்த இடத்துல என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு திங்க் பண்ணணும். கோடிங் கற்றுக்கணும் அப்படின்னாவே மெயினாக நமக்கு சின்டாக்ஸ் தெரியணும். அதை வச்சு 2-3 எக்ஸாம்பிள் நீங்கள் ட்ரை பண்ணணும். நீங்கள் லேர்ன் பண்ண அத்தனையும் மறக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக ஹேண்ட் ரிட்டனை நோட்டில் காப்பி பண்ணியிருக்கணும். ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை கற்றுக்கிட்டிங்கன்னா மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஈஸியாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ரைட், இப்போ நம்ம டாபிக்குள்ளே வரலாம். இன்ஹெரிட்டன்ஸில் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பேரண்ட் கிளாஸ் அண்ட் ஒரு சைல்டு கிளாஸ். இங்கே நம்ம கிரியேட் பண்ணியிருக்க பேரண்ட் கிளாஸ் வந்து வெஹிக்கிள். பேரண்ட் கிளாஸை சூப்பர் கிளாஸ், பேஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சூப்பர் கிளாஸில் நம்ம கொடுக்க போகிற மெத்தட் ஸ்டார்ட் மெத்தட். இந்த ஸ்டார்ட் மெத்தடில் வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான லாஜிக் எல்லாமே உள்ளே நம்ம டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து லேட்டராக டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அடுத்து ஒரு டெரைவ்டு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். அதாவது டெரைவ்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம், சைல்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா சப் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த சப் கிளாஸோடைய நேம் என்னென்னா பைக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம், வெஹிக்கிள் அப்படிங்கிற பேரண்ட்டை இங்கே இன்ஹெரிட் பண்ண போகிறோம். அதனால் கோலன் வச்சு வெஹிக்கிள் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ இந்த பைக்குங்கிற சைல்டு கிளாஸில் நம்ம என்ன பண்ண வேணான்னா, வெஹிக்கிள் அதாவது பேரண்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் மெத்தட் தேவை கிடையாது. அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். நம்ம புதுசாக ஒரு மெத்தடை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம், ரைடு அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தடு. ஓகே, ஸோ அப்போ இந்த ரைடுக்கான லாஜிக்கெல்லாம் இங்கே வரணும். இப்போ லாஜிக் உள்ளே எழுதணும்னு சொன்னேன், வாய்டுன்னு கொடுத்துருக்கேன். நான் இப்போ மெசேஜ் தான் பிரிண்ட் பண்ண போகிறேன். அந்த வேல்யூவை நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ரிங்கில் நான் என்ன பண்ணுறேன், டிக்ளேர் பண்ணிக்கிட்டேன். அதாவது மெத்தடோடைய டைப் வந்து ஸ்ட்ரிங்கில் கொடுத்துட்டு ரிட்டன் கீவேர்டு மூலமாக என்ன மெசேஜ் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ரைடு மெத்தட்லேயும் நம்ம என்ன பண்ணுறோம், மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறதுனால மெசேஜ் ஸ்ட்ரிங்கில் தான் இருக்க போகுது. ஸோ ஸ்ட்ரிங்கு டைப்பை மாற்றிட்டு ரிட்டன் கீவேர்டில் மெசேஜ் வந்துட்டு அஸ் யூஷுவல் நம்ம மேலே கொடுத்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த கோடை நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். இந்த பட்டனை கிளிக் பண்ணால் தானே நமக்கு வந்துட்டு மெத்தட் கால் ஆகணும். ஸோ அப்போ அந்த பட்டனுக்கு பின்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பைக்கு அப்படிங்கிற டெரைவ்டு கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போ பைக்கு ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ பைக்கு. இப்போ இந்த பைக்குங்கிற ஆப்ஜெக்ட் மூலமாக நம்ம என்னென்ன மெம்பரை கால் பண்ணலாம், பேரண்ட் அதாவது வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் மெத்தடையும் கால் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பைக்கில் இருக்கக்கூடிய ரைடு மெத்தடையும் நீங்கள் கால் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ ரெண்டுமே நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூ என்னென்னா ஸ்ட்ரிங்கில் தான் இருக்குது. அதனால் நம்ம 2 வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்க போகிறோம். ஸ்ட்ரிங்கில் மெசேஜ் பாக்ஸில் என்ன பண்ணிக்கலாம், அந்த வேல்யூவை வந்துட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் தான். இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சாதான் நீங்கள் ரியல் டைமில் வந்து ஒரு ப்ராஜெக்டில் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு கான்செப்டை கொடுத்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.